நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி. மரண பயம் நீக்கும் மகேசன். பொன்னியின் சோழ வளத்தால் செழித்தோங்கும் சோழ மண்ணில் எங்கெங்குமே திருத்தலங்கள் தான். அவ்வாறான அற்புத தலங்களில் சோழ நாட்டின் தென்கரை மீது அமைந்துள்ள 80வது திருத்தலமாக புகழப்பெறும் திருமருகலை பற்றி இங்கே காண்போம். நிறைநீர் மருகல் என்று போற்றப்படும் இத்தலத்தில் நீருக்கு குறைவே இல்லை. அந்த அளவுக்கு இந்த திருத்தலத்தில் நீர்வரத்து அதிகம். இவ்வூருக்கு தெற்கும் வடக்குமாக புத்தாறு மற்றும் முடிக்கொண்டான் ஆறுகள் மாலை போல் அழகு சேர்க்கின்றன. நெற்பயிரினை தவிர வாழை, மூங்கில், தென்னை என அனைத்தும் சூழ்ந்து இவ்வூரினை மிகவும் அழகுபடுத்துகின்றன. திருப்புகழூர், திருக்கண்ணாபுரம், திருசாத்தங்குடி, திருசாத்தமங்கை இப்படி பல ஸ்தலங்கள் இவ்வூரினை சுற்றி வளைத்து இவ்வூருக்கு அழகினை சேர்க்கிறது. தேரோடும் 4 மூலைகளிலும் கணபதியின் ஆலயங்கள் அமைய பெற்றுள்ளன. இவற்றில் விடை தீர்ந்த விநாயகர் ஆலயமே இத்தலத்தின் பிரதான கணபதி கோவிலாகும். சோழ மன்னன் ஒருவனுடைய வெப்பு நோயை தீர்த்ததால் இந்த விநாயகர் சுரந்தீர்ந்த விநாயகர் என புகழ் பெற்றார். சுரநோய் உள்ளவர்கள் விநாயகரை வேண்டி பூஜை செய்வதால் நோய் நீங்க பெறுகின்றனர் என்பது இத்தலத்தின் நம்பிக்கையாகும். வாழை காக்கும் மருகல் நாட்டு மருகலே என சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியதால் இத்தலத்திற்கு கதலி கஷேத்திரம் என்னும் ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இனி இத்தலத்தினுடைய ஸ்தல வரலாறை காணலாம். குவளை மலர்கள் மலரும் இம்மருகல் பதிக்கு அருகே வைப்பூர் என்னும் ஊரில் தாமன் என்ற ஒரு வணிகன் இருந்தான். அந்த வணிகனுக்கு 7 மகள்களும் ஒரு மருமகனும் இருந்தான். தன் மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறி அடுத்திருந்த 6 மகள்களையும் வெளியாருக்கு திருமணம் செய்து தந்து தன் மருமகனை ஏமாற்றி வந்தான். இதை அறிந்த கடைசி பெண் முறைமாமனுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். திருமருகலில் அன்று இருவரும் அங்கேயே தங்கிவிட்டனர். ஆனால் விதிவசத்தால் அந்த ஆண்மகன் பாம்பு கடித்து இறந்து விடுகிறான். இதை அறிந்து அந்த பெண் திருமருகல் நாதலிடம் அழுது புரண்டு முறையிடுகிறாள். சிறந்த சிவபக்தையான இவள் ஈசனிடம் அழுது புரண்டு தன் நிலையை ஈசனிடம் கதறினாள். அடியாரை கைவிடுவாரோ அரணார். பொழுதும் புலர்ந்தது. பல பதிகளை பாடிக்கொண்டு திருஞான சம்பந்தர் திருமருகலுக்கு வருகை புரிந்தார். அங்கே அப்பெண்ணின் அவல நிலையை கண்டு ஈசனிடம் பதிகம் ஒன்றை பாடினார். அப்பெண்ணின் உள்ள குமுறலும் சம்பந்தரின் திருப்பாடலும் ஈசனின் உள்ளத்தை கனிய வைத்தது. விஷமும் முறிந்தது. அவ்வணிகனும் புத்துயிர் பெற்று எழுந்தான். இருவருக்கும் வன்னிமர சாட்சியாக திருஞான சம்பந்தர் திருமணத்தை நடத்தி வைத்தார். இவ்வாறாக ஈசனின் அருட்திறம் இவ்வுலகம் அறியப்படுகிறது. ஈசனின் திருவிளையாடல்கள் எத்தனையோ. அதில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது குசகேது என்னும் ஓர் மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். அவன் ஆட்சி காலத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடியது. மழையை வேண்டி மன்னன் யாகங்கள், அன்னதானம், ஸ்வர்ணதானம் இப்படி சகலமும் செய்து ஈசனிடம் தன் பஞ்சம் போக்கும்படி முறையிட்டான். பஞ்சாக்னி வளர்த்து கடும் தவம் புரிந்தான். இவ்வாறாக 9 ஆண்டுகளும் கழிந்தன. மனமிறங்கிய இறைவன் கணங்கள் புடைசூழ வைகாசி விசாக நன்னாளில் முத்து, மழை, நெல், நீர் பெய்வித்து இறுதியில் மன்னனுக்கு முக்தி பெறும் தருவதாக வாக்களித்து மறைந்தார். ஆனந்தமடைந்த மன்னன் குசகேது தேவதச்சன் ஒருவனை கொண்டு வைகாசி விசாக நன்னாளில் பெருவிழா எடுத்து புண்ணியங்கள் பல செய்து அங்கேயும் முக்தியும் பெற்றார். இந்த திருத்தலத்தின் தீர்த்த மகிமை என்னவென்றால், திருமாலை பிரிந்தபோது லக்ஷ்மி தேவியும் பல தீர்த்தங்களை சென்று வணங்கியவாறே இந்த திருமருகலையும் வந்து வணங்கினாள். ஆவணி மாதம் பௌர்ணமி என்று இத்தலம் அடைந்த திருமகள் தீர்த்தம் உண்டாக்கி ஈசனை வேண்டி மாணிக்க வாசகரை வில்வத்தால் அர்ச்சனை செய்தாள். புண்ணியம் மிகுந்த இத்தல லக்ஷ்மி தீர்த்தத்தில் நீராடினால் பாவம் விலகும், புண்ணியம் கிட்டும். இனி ஆலயத்தின் அழகினை பற்றி காணலாம். ஊரின் நடுவே நீராழி மண்டபத்துடன் கூடிய அழகிய தெப்பக்குளமும் அதன் மேற்புறம் 5 நிலை மாடங்களுடன் கூடிய அழகிய ராஜகோபுரமும் 4 புறமும் தேரோடும் வீதிகளுடன் இத்திருத்தலம் அமைய பெற்றுள்ளது. முதலில் நெடியன் நிற்கும் ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே செல்லும் பொழுது விசாலமான வெள்ளி பிரகாரமும் அதன் வலப்புறம் வசந்த மண்டபமும் அமைந்துள்ளது. சற்றே இடப்புறம் வன்னி மரமும் வணிகர் பெண்ணின் திருமணம் நடந்ததற்கான அடையாளமாக 2 சிறு மண்டபங்களும் 2 புறமும் அமைய பெற்றுள்ளன. பின்பு தென் வாயிலை பார்த்தவாறு அம்பிகையின் சந்நிதி அமைந்துள்ளது. உட்புற சுவர்களில்
கோவில்களில் தல வரலாற்றை சொல்லும்படி சித்திரங்களும் வரையப்பட்டுள்ளன. இதில் வணிக பெண்ணின் சித்திரமும் உள்ளடக்கமாகும். அம்மனின் சந்நிதி தரையில் இருந்து சுமார் 7 அடி உயரத்தில் அமைய பெற்றுள்ளது. கருவறையில் கருணை பொழிகின்றாள் வண்டார் குழலி. இவள் மிகவும் சௌந்தர்யம் உடையவள். அடுத்ததாக முன் மண்டபம் அடைந்து மலைக்கோட்டையின் படிகளை ஏறிய பின்பு அங்கே ஸ்கந்தர் சந்நிதி, கந்தன், கணபதி மற்றும் ஐயனார் செப்புச் சிலைகளும் 63 நாயன்மார்களும் திருக்காட்சி அளிக்கின்றனர். நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையோடு தென்முகமாக திருக்காட்சி அளிக்கிறார். இடை மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறையின் நடுவில் சுயம்பு நாதனாக காட்சியளிக்கிறார் நமது ரத்னகிரீஸ்வரர். கோவிலின் எதிரே உள்ள லக்ஷ்மி தீர்த்தம், சீராள தீர்த்தம், சந்திர தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்களாக இங்கு திகழ்கின்றன. தினசரி 4 கால பூஜைகளும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் இங்கே மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதையொட்டி 7ஆம் நாளாக வணிகனின் பெண் மணக்கோலமும் இங்கே பல்லாக்கு ஊர்வலத்தில் கொண்டாடப்படுகின்றது. இத்தலத்தை அடையலாம் என்று ஓரடி எடுத்து வைத்தாலே பாப நாசம் அடையும் மற்றும் மன அமைதி கிட்டும். சுரம் தீர்ந்த விநாயகரை வழிபட்டு இங்கே வரலட்சுமி நோன்பெடுத்து லக்ஷ்மியை துதி செய்து மாணிக்க வாசகரை தரிசித்து வந்தால் கடன் தொல்லை நீங்கி நோய் விலகி அருள் கிட்டும் என்பது இக்கோயிலின் ஐதீகமாகும். இத்தலத்தில் ஐப்பசி அமாவாசை மற்றும் சித்திரை அமாவாசைகளில் மாணிக்க வாசகரையும் வண்டார் குழலையும் அங்கே வழிபட்டு வந்தால் புத்திர பாக்கியம் கைகூடும் என்பது இன்றும் நம்பப்படும் ஓர் ஐதீகம். ஏன், நேரமும் காலமும் கிடைக்கும் போது நீங்களும் ஒருமுறை திருமருகல் சென்று ஈசரையும் அம்மனையும் வண்டார் குழலையும் வழிபட்டு வரலாமே. நன்றி.